சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நாம் சிந்திக்கப்போவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு மல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய 75 ஆண்டு காலம் நிறைவு அறிவு திருவிழா நடத்தியிருக்காங்க. அந்த அறிவு திருவிழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றுகிற போது பல விஷயங்களை கூடிட்டு காட்டுறாரு. அதுல முக்கியமாக திமுகவை போல வெற்றி பெறுவதற்கு உழைப்பும் அறிவும் தேவை அப்படின்றாரு. பகல் கனவு காண்றது மட்டும் இருக்கக்கூடாது, உழைப்பும் இருக்கணும், அறிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது யாருக்கான பதிலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அதிமுக பாஜகவுக்கான செய்தியைத்தான் முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவு திருவிழாவில் இருந்து கடத்தி இருக்கிறார். அதற்கு மிக முக்கியமான காரணம், தத்துவார்த்த ரீதியாக ஒரு இயக்கம் வார்ப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் அது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கும். அடிப்படை என்பதே இங்கே கோட்பாடும் கொள்கையும் தான். கொள்கை கோட்பாடு இல்லாமல் ஒரு இயக்கம் கட்டமைக்கப்படுமானால் அந்த இயக்கம் எப்படி சிதைந்து சின்னாபின்னமாகும் என்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் முன்னுதாரணமாக திகழ்வது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கொட்டுகிற மலைத்துளிகளுக்கு நடுவே ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிக்கிற போதே ஒரு கொள்கையாளர்களினுடைய கூடாரமாகத்தான் அதை கட்டமைத்தார். அவர் பேசுகிற போது மிக நேர்த்தியாக ஒரு செய்தியை சொன்னார். இது திராவிடர் கழகத்துக்கு எதிரான அமைப்பு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, இது ஒரு ஒட்டுமாஞ்செடி என்று சொன்னார். அந்த வார்த்தையை அதற்கு முன்னும் பின்னும் எந்த தலைவரும் பயன்படுத்தியதில்லை. ஒட்டுமாஞ்செடி என்று சொன்னால் எங்களை போன்ற தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பாரம்பரியத்தை பின்புலமாக கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் ஒட்டுமாஞ்செடி என்பது எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஒரு மரம் வளர்ந்து நிற்கும், அந்த மரத்திலிருந்து ஒரு சிறிய செடி ஒன்று வளரும். அந்த செடிதான் ஒட்டுமாஞ்செடி. அந்த மரத்தை ஒட்டித்தான் அது வளரும். அப்படித்தான் அவர் சொன்னார். அந்த அறிவிப்பு இன்று வரை நின்று நிலை பெறுகிறது என்று சொன்னால் ஒரு இயக்கம் எந்த அளவுக்கு கொள்கையை உள்வாங்கி இருக்க வேண்டும், எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை ஒடுக்குமுறைகள், அந்த இயக்கத்தை நசுக்கி விடலாம், சிதைத்து விடலாம் என்று எத்தனை கனவு கண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தத்துவார்த்த ரீதியாக வார்ப்பித்த இயக்கத்தை பிளவுபடுத்தி வந்தவர்களும் உண்டு. அதை ஒன்றிய அரசினுடைய ஆக்டோபஸ் கரம் கொண்டு ஒடுக்க நினைத்தவர்களும் உண்டு. கூட்டணி வைத்து கெடுக்க நினைத்தவர்களும் உண்டு. இப்படி எல்லா படிநிலைகளையும் அந்த இயக்கம் கடந்தே வந்திருக்கிறது. இது பெயர்களை சொன்னால் இன்றைக்கு வருத்தம் வந்துவிடும். மதிமுக காங்கிரஸை எல்லாம் காயப்படுத்துவதாக ஆகிவிடும். இப்போது அதற்கான காலம் இல்லை. எனவே அந்த இயக்கம் ஒரு பலம் பொருந்திய இயக்கமாக இன்றைக்கு நிற்பதற்கு காரணமே அந்த இயக்கத்தினுடைய கொள்கை, தத்துவம், கோட்பாடு, இவை மூன்றும் தான். இவை மூன்றும் சேர்ந்ததுதான் அறிவு. அதனால்தான் இன்றைக்கு அறிவு திருவிழாவில் நின்று கொண்டு முதலமைச்சர் திமுகவை போல வருவதற்கு ஒரு அறிவு தேவை என்று சொல்கிறார். அந்த இயக்கம் எவ்வளவு வலிமை பெற்ற இயக்கமாக இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பீகாரில் நின்று கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து பேசுகிறார் அமித்ஷா. பீகாரில் திமுகவுக்கு ஒரு ஓட்டு இருக்கிறதா? பீகார் தேர்தல் களத்தில் திமுக எங்காவது நிற்கிறதா? ஒரு இடத்திலும் இல்லை. ஆனால் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திமுகவினுடைய பெயரை சொல்லி பீகாரில் பேசுகிறார். என்ன காரணம்? அந்த இயக்கத்தினுடைய வலிமைதான், அந்த இயக்கத்தினுடைய தாக்கம் தான். ஒரு காப்பு அரண் போல அந்த இயக்கம் நின்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய வல்லமையும் வலிமையும் இந்த கோட்பாடு, இந்த கொள்கை இதன் வழியாக வந்தது. அதன் மூலமாக அந்த இயக்கம் பெற்றிருக்கிற அறிவு. நீங்க திமுகவினுடைய வட்ட செயலாளர்கிட்ட வாதிட்டு ஜெயிக்க முடியாது, தெரிஞ்சுக்கங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்புல இருக்கிறவங்களை கூட்டுவாங்க. திமுகவினுடைய கிளை செயலாளர் இருக்காருல்ல, அவரை கூட்டுவாங்க. ஒரு இடத்துல டிபேட் ஷோக்கு உட்கார வைங்க. திமுகவினுடைய கிளை செயலாளர் பேசுகிற அரசியலை, திமுகவினுடைய கிளை செயலாளர் சொல்கிற தத்துவத்தை பாரதிய ஜனதா கட்சி டிஃபைன் பண்ணி பேச முடியாது. இதுதான் திமுகவினுடைய பலம். எனவே அதை எதிர்ப்பதற்கு பலம் வாய்ந்த எதிரியாக இருந்தால் அது பரவாயில்லை. திமுகவுக்கு இதுவரை பலம் வாய்ந்த எதிரியே கிடைத்ததே கிடையாது, எல்லா நிலையிலும் சரி. எம்ஜிஆர் என்ன திமுகவுக்கு பலம் வாய்ந்த எதிரியா? நான் எம்ஜிஆரை குறைத்து மதிப்பிடல. எம்ஜிஆர் திமுகவுக்கு பலம் வாய்ந்த எதிரி, அவரே திமுகவோட ப்ராடக்ட் தான். ஜெயலலிதா அம்மையார் என்ன திமுகவுக்கு பலமான எதிரியா? சந்தர்ப்ப சூழலால் அரசியலில் உச்சத்தை தொட்டவர், அதன் பிறகு இயக்கத்தை நிர்மாணித்துக் கொண்டார். அவருடைய தலைமை பண்பை நான் குறைத்து மதிப்பிடல. ராஜீவ் படுகொலை என்று ஒன்று நடக்காமல் போயிருக்குமே ஆனால்
அதிமுக என்கிற இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்திருப்பாரே தவிர தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியை அவர் அலங்கரித்திருக்க முடியாது. அந்த இயக்கம் அந்த வல்லமையை பெற்றிருக்க முடியாது. இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா சந்தர்ப்ப சூழல்களால் ஒரு இயக்கம் வெற்றி பெற்றது இல்ல. அந்த இயக்கம் தத்துவார்த்த ரீதியாக வெற்றியை குவித்த இயக்கத்துக்கு எப்படி எதிர் நிலைப்பாட்டுல நிக்க முடியும்? எதிர்த்து நிக்குதுன்னு இன்னைக்கு சொல்றாருல விஜய், தாவேக்கா மிஸ்ஸஸ் திமுக தான் அரசியல் சூழலுன்னு. எப்படி இருக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. 1000 பேரை கண்ட இயக்கம் அது. 1000 வடுக்களை சுமந்து நிற்கிற இயக்கம் அது. லட்சக்கணக்கான தியாகங்களை செய்துவிட்டு களத்தில் நிற்கிற இயக்கம் அது. அந்த இயக்கத்தினுடைய கால் தூசு பெற முடியுமா விஜயினுடைய கட்சி? அப்போ ஒரு சரியான எதிரியே கிடைக்காமல் கிடைத்த எதிரியெல்லாம் இங்கே மோதுகிற போது அந்த இயக்கம் அண்ணா சொன்னதை போல எதிரி தாக்கி தாக்கி பலத்தை இழக்கட்டும், நாம் தாங்கி தாங்கி பலத்தை பெறுவோம் என்று சொன்னதை போல நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த இயக்கத்தினுடைய அறிவு திறன் தான். அதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார். அவர் ரொம்ப சிறப்பா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சார் இன்னைக்கு. திமுகவை எதிர்ப்பதற்கு அறிவு வேணும்னு சொன்னார்ல, நீங்க எல்லாம் முட்டா பசங்கடான்னு சொன்னதுதான் பொருள். ஏன்னா அவர் வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதி. அதன் பிறகு படிப்படிப்படியாக திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர், அதன் பிறகு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அதன் பிறகு பொருளாளர், அதன் பிறகு செயல் தலைவர், அதன் பிறகு இன்றைக்கு தலைவர், அதன் பிறகு இன்றைக்கு முதலமைச்சர். அவரை போல இந்த இயக்கத்தில் நெடிய பயணத்தை மேற்கொண்டு வந்தவர்கள் எவருமே கிடையாது. அவர்தான் நெடிய பயணத்தை மேற்கொண்டார். அவர் ஒன்னும் பிரிவிலேஜ் சைல்டு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க. இன்னைக்கு இருக்கிறவங்கன்னா பிரிவிலேஜ் சைல்டு. அன்புமணி ராமதாஸிலிருந்து துரை வைகோவிலிருந்து இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் வாரிசுகள். எல்லா வாரிசுகளும் பிரிவிலேஜ் சைல்டு தான். அவர் பிரிவிலேஜ் சைல்டு இல்ல. அவருக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய எந்த உயர்வும் கலைஞருடைய மகன் என்கிற காரணத்தால் அவருக்கு கிடைக்காம போச்சு. தெரிஞ்சுக்கங்க. அதையெல்லாம் கடந்துதான் அவர் வந்தார். கடைசி நிமிடம் வரை அவர் தனக்கான நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த இயக்கத்தில் உழைத்திருக்கிறார். கலைஞர் ஒரு முறை சொன்னார், உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதற்கு அர்த்தம் தேடுவீர்களானால் ஸ்டாலினாக இருக்கும்னு சொன்னார். அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப அவரை எதிர்க்கிற நிலையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு உழைப்புக்கு சொந்தக்காரராக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய நெடிய பயணத்துக்கு சொந்தக்காரராக இருந்திருக்க வேண்டும். அவர் கால்களுக்கு இடையில் பர்ஃபி தேடியவராகத்தான் இருந்தார். அவர் ஊர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றியவராகத்தான் இருந்தார். அவர் அமித்ஷாவினுடைய கால்களையும் மோடியினுடைய கால்களையும் நக்கி அதிகாரத்துக்கு வந்தவராகத்தான் இருந்தார். இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், தன்னுடைய சகாக்களை எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு தன்னுடைய இயக்கத்தை நிர்மூலமாக்கிவிட்டு ஏதும் இல்லாத இயக்கத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் இருந்து கொண்டு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்கிறார். அதைத்தான் சொல்கிறார் அவர். நீங்க திமுகவிலிருந்து பிரிந்து போன ஒருவரை சொல்லுங்கள். திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வெளியேறிவிட்டது என்று சொல்லுங்கள். அண்ணன் ஸ்டாலின் தலைவரானதற்கு பிறகு உண்டா? திமுகவிலிருந்து யாராவது வெளியேறிட்டாங்களா? முக்கிய தலைவர்கள். திமுக கூட்டணியில் இருந்த கட்சி வெளியில போயிடுச்சா? திமுக படுதோல்வியை தழுவிடுச்சா? எதுவுமே இல்லைங்க. சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். எல்லாவற்றிலும் சுட்டிக்காட்டி ஒண்ணு பேசுறாரு. கருப்பு சிவப்பு நீலம் சேர்ந்திருக்கிற போது யார் வீழ்த்த முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. கூட்டணி பலத்தையும் குறித்து அவர் பேசுறாரு அப்படின்னு தானே பார்க்கிறோம் நம்ம. இல்ல, அதாவது நீங்க ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி என்னவாக இருக்கும்னு வரையறுத்தீங்கன்னா, தான் மட்டுமே வெற்றியை நோக்கி ஓடி அந்த வெற்றியினுடைய இலக்கை அடைவது என்பது ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதி இல்லை. அது ஒரு தளபதிக்கு உண்டான தகுதி. ஒரு தளபதிக்கு தான் சார்ந்திருக்கிற இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கும். ஒரு தலைவர் தான் மட்டும் வெற்றி பெறுவதல்ல. நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டியெழுப்பப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து இப்போது வரை இந்த கூட்டணியை கண்ணை இமை காப்பது போல காத்து மட்டுமல்ல, அந்த கூட்டணியை வெற்றி சமவெளிக்கு எடுத்து வந்திருக்கிற தலைவராக அவர் எப்போதும் வெளிப்படுகிறார். புதிய கட்சிகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. இருக்கிற கட்சிகளும் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்கின்றன. அந்த நிலையிலும் கூட அவர் எல்லாரையும் அரவணைத்து போக வேண்டும் என்றே நினைக்கிறாரே தவிர ஒரு இடத்தில் கூட எங்களால் தானே உங்களுக்கு அந்த வெற்றி என்று அவர் கருதவே இல்லை. மதிமுக இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக. காங்கிரசுக்கு இன்றைக்கு
இவ்வளவு இடங்கள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2019 காங்கிரசினுடைய எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் கணிசமான இடத்தை பெறுவதற்கு ஒரு தகுதியை திமுக தான் உருவாக்கி தந்தது. இங்க வெற்றி பெற்றது போன்ற இடங்களை அவர்கள் வேறு எங்குமே பெறல. அவ்வளவு இடங்களை பெற்றாங்க. அப்ப ஒரு இயக்கம் எப்படி பீடு நடை போடுகிறது என்பதை தாண்டி அந்த இயக்கத்தை சார்ந்து இருக்கிற இயக்கத்தையும் பீடு நடை போட வைக்கிறார்ல, அதுதான் அவருக்கு இருக்கிற பலம், அதுதான் அவருக்கு இருக்கிற தலைமை பண்பு. இன்னமும் அதே பொறுப்புணர்வோட இருக்காரு. மகத்தான சாதனைகளை இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறார். பொற்கால ஆட்சி நடத்தி இருக்கிறார். ஏராளமான திட்டங்களை தந்திருக்கிறார். இத்தனைக்கு பிறகும் நான் ஏன் கூட்டணியை நம்பி இருக்க வேண்டும் என்கிற இருமாப்பு அவரிடத்துல ஒருபோதும் இல்லை. கூட்டணி கட்சிகள் அத்துமீறினால் கூட அதை அப்படியே தாயுள்ளத்தோடு அரவணைத்து, தாய்ப்பறவை குஞ்சு பறவையை அரவணைப்பதை போல் அல்லவா அரவணைத்து போகிறார். அதுதான் அவருக்கு இருக்கிற தலைமை பண்பு. அதைத்தான் இன்றைக்கு அவர் மேடையிலே உணர்த்தி இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இதுல ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே திமுக அப்படின்னு சொல்றாரு. திமுகவை போல இன்னொரு கட்சி உருவாகவே முடியாதா என்ன தமிழ்நாட்டுல? நிச்சயமாக உருவாக முடியாது. 100 விழுக்காடு உருவாக முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகின் எந்த மூலையிலும் திமுக போன்ற இன்னொரு இயக்கம் உருவாகவே முடியாது. காரணம், அண்ணா இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கிற போது என்ன மனநிலையில் தோற்றுவித்தார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அண்ணாவுக்கு ஒரு நெடிய பார்வை இருந்தது. ஐ பிலாங்ஸ் டு எ திராவிடியன் ஸ்டாக். ஐ கால்ட் மை செல்ஃப் அஸ் எ திராவிடியன். ஐ எம் ஃப்ரம் மதராஸ் ஸ்டேட். ஐ எம் பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு என்று அண்ணா சொன்னார். நான் ஒரு திராவிடியன், நான் மதராஸ் மாகாணத்திலிருந்து வந்திருக்கேன், நான் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன்னு எந்த டெல்லி மண்டபத்தில் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது என்கிற நிலை இருந்ததோ அந்த டெல்லி மண்டபத்திலேயே தமிழ்நாடு என்று சொல்வதற்கு நான் தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன்னு தமிழ்நாட்டினுடைய பேரை உச்சரிச்சு அது அவை குறிப்புல இடம்பெற்றுச்சுல்ல, அதுதான் அண்ணாவுக்கு இருந்த பெருமை. அண்ணாவுக்கு பிறகு இந்த இயக்கத்துக்கு யார் தலைமை தாங்க போகிறார் என்கிற கேள்வி வந்தப்ப, அண்ணாவுக்கு பிறகு இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்க கலைஞர் இருக்கிறார் என்று சொல்லி கலைஞரை காலம் அடையாளம் காட்டியது. அந்த காலம் அடையாளம் காட்டிய கலைஞர் இந்த இயக்கத்தை எந்த வகையிலும் கொள்கை நெறிபிரள விடாமல் வழிநடத்தினார். அதுதான் அவருக்கு இருந்த சிறப்பு. மிசா, அதன் பிறகு 1000 அடக்குமுறைகள், ராஜீவ் படுகொலைக்கு பிறகு அந்த இயக்கம் இல்லாமலேயே போனது. அந்த இயக்கத்தினுடைய கொடி கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. அதன் பிறகு வைகோ செங்குத்து பிளவா நேர் பிளவா என்று பேசுகிற அளவுக்கு இந்த இயக்கத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார். அதன் பிறகு ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி 2001 எதற்காக தோற்றோம் என்றே தெரியாமல் கலைஞர் தோற்று போனார். அதன் பிறகு அவர் ராஜதந்திரியாக இருந்து வடிவமைத்த கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணியாக டெல்லியிலே மிளிர்ந்தது. மன்மோகன் சிங் 2 முறை பிரதம மந்திரியாக இருந்தார். 2004 40க்கு 40 வெற்றியை ஈட்டி தந்தார் கலைஞர். இப்படி அந்த இயக்கம் வாழையடி வாழையாக தனக்கான தலைவரை வரவு வைத்துக் கொண்டு கொள்கை நெறிவிரலாமல் இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற கருவியாக திகழுதுல, இந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு இன்னொரு அமைப்பால் முடியவே முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா நீங்க இன்னைக்கு 75 ஆண்டுகள் இல்லையா, 75 ஆண்டை கொண்டாடுகிற இயக்கம் எத்தனை சாதனைகளை படைத்திருக்கு பாருங்க. கலைஞருடைய வருகைக்காக டெல்லி காத்திருந்துச்சு சார். டெல்லியில் இருக்கிற முலாயம் சிங்கில் இருந்து, லாலு பிரசாத் யாதவில் இருந்து, ஜார்ஜ் பெர்னாண்டஸில் இருந்து, வாஜ்பாயில் இருந்து, லால்கிஷன் அத்வானியில் இருந்து, சோனியா காந்தி அம்மையாரில் துவங்கி இத்தனை தலைவர்களும் கலைஞர் வரட்டும், அவர் சொல்வதை கேட்டு முடிவெடுப்போம் என்று காத்து கொண்டிருந்த காலம் இருந்தது. இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு வேண்டுமானால் முதலமைச்சராக இல்லாமல் கெஜ்ரிவால் போயிருக்கலாம். ஆனால் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முதலமைச்சர். கெஜ்ரிவால் டெல்லியின் முதலமைச்சர், மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர், ஹேமந்த் சோரன் முதலமைச்சர், இந்த பக்கத்திலே அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தேஜஸ்வி, இப்படி இங்கே பினராயி விஜயன், கர்நாடகாவினுடைய முதலமைச்சர், தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர், இப்படி எல்லா முதலமைச்சர்களும் இருந்த காலத்தில் கூட ஒரு முதலமைச்சரினுடைய வருகைக்குத்தான் டெல்லி காத்திருந்தது. அந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். எதற்காக இத்தனை முக்கியத்துவமான இடத்தை இந்த முதலமைச்சர் பெறுகிறார்? கொள்கை நிலைப்பாடும் அந்த இயக்கத்தினுடைய பலமும் தான். நீங்க கொஞ்சம் அசைச்சு பார்க்க முடியுத மற்ற இயக்கத்தை, இதை தொட முடியலையே இந்த இயக்கத்தை. இந்த இயக்கம் ஒரு ஜிப்ரால்டர் கோட்டை மாதிரி நிக்குத.
சிபிஐ வருது, அந்த இயக்கம் அஞ்சல. அதே போன்று ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறைகள் வருது, அந்த இயக்கம் அஞ்சல. இப்போ அமலாக்கத்துறை என்னென்ன பாடுபடுத்திருச்சு ஹேமந்த் சோரனை. மம்தா பானர்ஜி கொந்தளிக்கிறாங்களே, நிர்மூலமாகி போனாரு அரவிந்த் கெஜ்ரிவால். தேஜஸ்வி எஸ்ஐஆர் வந்த உடனே ஒரு சின்ன கலக்கத்துக்கு ஆளாகி அதன் பிறகுதானே களத்துல வந்து நிக்கிறாரு. இங்க களமே அப்படியே சூடா இருக்க, விடவே இல்லையே எந்த வாய்ப்பையுமே. நீ எந்த வேகத்தில் வருகிறாயோ அதே வேகத்தில் உன்னை திருப்பி அனுப்புகிற துணிச்சலும் திராணியும் ஒரு இயக்கத்துக்கு இங்கே இருக்கும் என்று சொல்லி 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 ஒவ்வொரு அடியையும் அடிச்சிருக்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார் அண்ணா. இன்னைக்கு என்ன நிலைமை? தெற்கு அடிக்கிற அடி தாங்காம வடக்க கதறானே. அந்த அடியை தந்த பலமான இயக்கத்துக்கு பெயர் திமுக இல்லையா? இந்த இயக்கத்தை இன்னொரு இயக்கம் எப்படி சமன் செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இயக்கத்தை சமன் செய்யறதுக்கு ஒரு இயக்கம் இல்லைங்க. அதனாலதான் இன்னைக்கு திமுக காலத்தின் கட்டாயமா இருக்கு. திமுக இன்றியமையாத தேவையுள்ள அமைப்பா இருக்கு. ஏன் திமுக தேவை? இதனாலதான் திமுக தேவை. ஒன்றிய அரசு நிதி தர மாட்டான், ஆனா இங்க அரசு சீரா நடக்கும். ஒரு பக்கம் நிதி கேட்டு சண்டை, இன்னொரு பக்கம் நிதி வரலையேன்னு குறப்பட்டு வீட்டுல உட்காராம அதற்கு சீரான பொருளாதாரத்தை திட்டமிடுகிற ஒரு அரசினுடைய திறன். இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற ஏஜென்சிகளினுடைய நெருக்கடி, இவை எல்லாவற்றையும் தாண்டி மாநில சுயாட்சியினுடைய முழக்கம். நீங்க எத்தனை கவர்னருக்கு எதிரான முழக்கங்கள், எத்தனை கவர்னருக்கு எதிரான ஆர்ப்பரிப்புகள். தமிழிசை சவுந்தரராஜன் போய் அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லி சந்திரசேகர ராவ் நான் வந்து விமானத்தை அனுப்ப மாட்டேன், ஹெலிகாப்டர் அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். அவரால் ஹெலிகாப்டர் தான் நிறுத்த முடிஞ்சே தவிர தமிழிசை சவுந்தரராஜனுடைய அடக்குமுறையை நிறுத்த முடியல. அரவிந்த் கெஜ்ரிவால் சிரமப்பட்டு போனாரு. பஞ்சாப் முதலமைச்சர் சிரமப்பட்டு போனாரு. இப்படி எல்லா முதலமைச்சர்களும் தடுமாறி கொண்டிருந்த நேரத்தில் இங்க வா உனக்கு என்ன அதிகாரம்னு நான் சொல்றேன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் ரவியை நிறுத்தி, இதுதான் உனக்கான அதிகாரம், சத்தங்கத்தம் போட்டேன்னா ராஜ்பவனுக்குள்ள இருக்க மாட்டேன், ஒழுங்கா இருந்துக்கணும்னு சொல்லி ஒரு கடிவாளத்தை போட்டார்ல. அந்த கடிவாளத்தை போடுகிற துணிச்சலை, திராணியை அவருக்கு அந்த இயக்கம் தான் கொடுத்துச்சு. இன்னொரு இயக்கம் போட்டுச்சா கடிவாளம்? இன்னொரு இயக்கம் போட்டுச்சா கடிவாளம்? இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அதாவது நீங்க சொல்றத பார்க்கும் பொழுது ஸ்டாலினும் ஒரு இடத்துல சொல்றாரு. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் பலருமே வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய, கட்டமைப்பை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் திமுக இருக்கிறது. அடிமட்ட தொண்டர்கள் வரை அந்த ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த தொண்டர்களுக்கும் அந்த கிரெடிட் போய் சேருது இல்ல? நான் தான் சொல்றேன், அந்த இயக்கம் என்று வருகிற போது நீங்க கட்சியினுடைய தலைவரிலிருந்து உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிற தொண்டம் வரைக்கும் சார், அது அந்த கட்சிக்கு தான் பெருமை. தனி மனிதன் அல்ல, தனிநபர் அல்ல, அந்த கட்சி தான். இப்ப எல்லாரும் சேர்ந்துதான் 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒரு கேஸை கொண்டு வந்து ஃபேம் பண்ணான் சார். அது வந்து சூடிக்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்திய துணை கண்டத்தையும் உலுக்கி பார்த்துச்சு. மன்மோகன் சிங் பயந்துட்டாரு. ப. சிதம்பரம் 5 நடுங்கிட்டாரு. ஆனா அந்த இயக்கத்தினுடைய தொண்டை நடுங்கலையே, நின்னானே திராணியோட. வழக்க நான் சந்திக்கிறேன், இங்க சொத்து இருக்கு அங்க சொத்து இருக்குன்னு சொல்றான் மயிலாடு. எங்கெங்க சொத்து இருக்குங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபிச்சா எஞ்சிய நாள நான் சிறையிலேயே கழிக்கிறேன்னு அந்த கட்சியினுடைய தொண்டனாசம் நிறைந்த நீதிமன்றத்துல சொன்னான். வேற ஒரு கட்சி சொல்லுமா? வேற ஒரு கட்சியினுடைய தொண்டை சொல்லுவானா? அந்த துணிச்சல் அந்த இயக்கம் பெற்றிருக்குல்ல. அந்த தொண்டன் வரை, நான் அதனால தான் சொல்றேன், தலைவரில் துவங்கி கீழ்நிலையில் இருக்கிற தொண்டன் வரை அந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கொள்கை தான் காரணம். இப்படி ஒரு கொள்கைசார் அமைப்பை இனி எவராலும் உருவாக்கவும் முடியாது, எவராலும் வழி நடத்தவும் முடியாது. இதை விட பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்ன தெரியுமா? அடுத்த தலைவரும் தயாராயிருக்கார் அந்த இயக்கத்துக்கு. அவரு சனாதானம்னு ஒரே வார்த்தை பேசினா அங்க இருக்கிற வடக்கன்லாம் கதறான். இதே தேர்தல் பிரச்சாரத்தை ராஜஸ்தான்ல போய் மோடி செய்யறாரு. பாத்தீங்களா, சனாதான தர்மா பத்தி பேசுறாரு இவரு, இவங்கதான் இந்த நாட்டுக்கு ஆள வரணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ராஜஸ்தானுக்கு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக போறாரு. அப்போ அந்த இயக்கத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும், அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்க போகிற ஒவ்வொருவரும் எதிரிகளை எப்படி கதற விடுகிறார்கள் என்பதிலிருந்துதான் அந்த இயக்கம் இனிமே ஒரு கட்டமைப்பை அது மாதிரி உருவாக்க முடியுமா முடியாதாங்கிற இடத்தை முடிவு செய்து. இப்ப இன்னொரு இயக்கம் அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நிக்குமா? எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து மோடி பேசுகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வருவாரா?
அண்ணாமலையே எதுக்கு நிக்க முடியல, ஓடி போய் படுத்துட்டாரு. அப்ப நீங்க வேற எந்த இயக்கத்தை காட்டுவீங்க இங்க? சார், சுதந்திரத்துக்காக போராடிய அமைப்பு சார். ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் என்று சொன்னால் ஜவஹர்லால் நேருவினுடைய உழைப்பில் வளர்ந்த இயக்கம். இன்றைக்கு நேருவினுடைய குடும்பம் தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்துகிறது. மாற்று கருத்தில்லை. அந்த இயக்கம் வலிமை குறையாம இருக்கா இப்போ? அந்த இயக்கம் சிதலம் அடைஞ்சு போயிருக்க. ராகுல் ஒருவர் அல்லவா ஓடுறாரு. ஆனா இங்க அப்படி இல்லையே, ஒட்டுமொத்த இயக்கமும் ஓடுது சார். இன்னைக்கு SIR குறித்து மாவட்டங்கள் தோறும் ஆய்வு கூட்டம், அனைத்து கட்சிகளை திரட்டி. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். நீங்க SIR இம்ப்ளிமெண்ட் பண்ண பீகார்ல ஒட்டுமொத்த ஸ்டேட்டும் திரளல. தேஜஸ்வி ராகுல் களத்துல நின்னாங்க, நம்ம முதலமைச்சர் போய் களத்துல நின்னாரு. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் திரட்டியாச்சு. பிஜேபியோடு தொடர்புடைய ஏடிஎம்கேவை தழுவி நிற்கக்கூடிய 3-4 அமைப்புகள், அவ்வளவுதான். மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் ஜனநாயக அமைப்பும் எங்க நிக்குதுன்னா திமுக தலைவரோட, திமுகவோட நிக்குது. அப்ப இந்த இயக்கத்துக்கு மாற்றா இன்னொரு இயக்கம் வந்துருமா என்ன? ஒரு இயக்கத்தை உருவாக்கிட முடியுமா என்ன? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டியதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரே நோக்கம், ஒரே கடமை. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.